நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கனேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை சம்பவத்துடன் தொடர்பான பல புதிய தகவல்கள் நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணமாகத்தான் இருக்கின்றன. அந்த வகையில தற்பொழுது இந்த சம்பவம் நடந்து ஒரு கிழமைகளை கடந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி குறித்து தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் அதிரடியான புதிய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தொடர்பான பல காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகி இருக்கின்றன. அது என்ன என்று சொல்லி இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகின்றோம். அதனையும் விட முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய ஆட்சியில கட்டாயமாக அரசியல்வாதிகள் சொகுசாக வாழ மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் கொடுத்த வாக்குறுதி கிணங்க தற்பொழுதும் அதே மாதிரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இதற்கு முன்னதாக இருந்த அரசியல்வாதிகளும் சரி அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளும் சரி எவ்வாறெல்லாம் சொகுசாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி தற்பொழுது பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் அவர்களே ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். இதுல இவர்களினுடைய சொகுசான வாழ்க்கை எல்லாமே பார்க்கின்ற பொழுது இது எல்லாமே சாதாரண மக்களினுடைய பணம் தானே என்கின்ற மாதிரியாகத்தான் கேட்க தோன்றுகின்றது. அவ்வளவு சொகுசாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அது என்ன என்கின்ற விவரங்கள் எல்லாவற்றையுமே இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் கடந்த பிப்ரவரி 19 அன்று இந்த ஒரு சம்பவம் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நடந்திருந்தது. அதாவது கனேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை சம்பவம் தான். இது எல்லாருமே அறிந்த விடயம் தான். நானுமே பல காணொலிகள் இதை பற்றி போட்டுவிட்டேன். ஆனால் அன்றைய அந்த தினம் பாத்தீங்கன்னா இந்த கொலை சம்பவத்துக்கு உறுதுணையாக இருந்த ஒரு பிரதான நபர் என்று சொல்லி இஷாரா செவ்வந்தி பெயரிடப்படுகின்றார். அவர் அடையாளம் காணப்படுகின்றார். அதன் பின்னராக இற்றை வரைக்கும் அந்த சம்பவம் நடந்து இன்றுடன் 9 நாட்கள் ஆகிவிட்டன. இருந்தாலும் இன்னுமே அந்த பெண்ணை போலீசார் கைது செய்யவில்லை. அவ்வளவுக்கு அவர் தலைமறைவாக இருக்கின்றார். அதே சமயம் நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலைமையில அவர் குறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள்ல தற்பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலை சம்பவத்துக்கு முன்னைய நாள் அதாவது 18 அன்று அவர் கடுவலையில் இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு வந்த புகைப்படங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் என்பன தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த அன்றைய நாள் அதாவது 18 அன்று மாலை வேளையில ஒரு கார் ஒன்றிலே அவர் அந்த விடுதிக்கு வந்திருக்கின்றார். விடுதிக்கு அந்த விடுதி நிர்வாகிகளிடம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் விசாரிக்கின்ற பொழுது என்ன காரணத்துக்காக தங்குகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அவர்கள் உரையாடுகின்ற பொழுது அல்லது இவர்களாகவோ சரி இவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்பது தான் வெளிநாட்டில இருந்து வந்ததாகவும் அதாவது இஷாரா செவ்வந்தி அந்த நிர்வாகிகளுக்கு சொன்ன விடயம் தான் வெளிநாட்டில இருந்து வந்ததாகவும் அடுத்த நாள் அதாவது 18 அவர் அந்த விடுதிக்கு செல்கின்றார். ஆகவே நாளைய தினம் அதாவது 19 திருமண நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அதற்காகத்தான் தாங்கள் அங்கு வந்ததாகவும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். இவ்வாறுதான் அந்த விடுதியிலே அவர் காரணம் சொல்லி அந்த விடுதியில் தங்குகின்றார். இப்படி அவர் மாலை வேளையிலே சென்று அந்த விடுதியிலே தங்குகின்ற சமயத்துல அதே நாள் 18 அன்று இரவு வேளையிலே பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு நபர் வேறொரு காரிலே அந்த விடுதிக்கு வருகின்றார். விடுதிக்கு முன்னாலேயே வைத்து பாத்தீங்கன்னா அந்த இஷாரா செவ்வந்தி எனப்படுகின்ற அந்த பெண்ணை அழைத்து அவரிடம் ஒரு பை ஒன்றினை வழங்குகின்றார். அந்த பைக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி அதாவது சரியாக உறுதிப்படுத்தப்பட்டதாக எதுவுமே இல்லை என்றால் அது உள்ளே இருந்த பொருட்கள் வெளியிலே தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அது சந்தேகிக்கப்படுகின்றது என்ன அப்படின்னா அந்த பையிற்குள்ளே நிச்சயமாக அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் அந்த துப்பாக்கியை மறைத்து வைத்ததான குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த அந்த புத்தகமும் அந்த கைப்பைக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த இஷாரா செவ்வந்தி எனப்படுகின்ற இந்த பெண் 9 நாட்கள் கடந்தும் இன்னும் போலீசாருக்கு அவரை பற்றிய தகவல்கள் கிடைக்கப்படாமல் இருந்த வேளையில தற்பொழுது அவர் தங்கியிருந்த அந்த விடுதி அறைகளும் சரி அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் சரி போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிச்சயமாக சற்றே அவர் தொடர்பான விசாரணைகள் மும்முரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் கொஞ்சம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். மிக விரைவிலே இந்த பெண் கைது செய்யப்படுவார் என்பது தெரிகின்றது இந்த விசாரணைகளின் ஊடாக. இருந்தாலும் அந்த பெண்ணை யாராவது கண்டாலோ இவர் தொடர்பான தகவல்களை அறிந்தாலோ உடனடியாகவே போலீசாருக்கு நீங்கள் அறியப்படுத்துவது சிறந்தது. காரணம் இப்படியானவர்கள் நிச்சயமாக சமூகத்திலே ஆபத்தானவர்கள் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆகவே தொடர்பாக அனைவருமே விழிப்புடன் இருந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல்
ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த அரசாங்கத்தில், அதாவது ஜேவிபியினுடைய அரசாங்கம் என்று சொல்லலாம், அல்லது அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய தலைமையிலான அரசாங்கம் என்று கூட சொல்ல முடியும். இந்த அரசாங்கத்தில் வந்து அவர்களினுடைய ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் என்பது ஊழலற்ற ஒரு அரசாங்கம். அதனை கடந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு வழங்கக்கூடிய சொகுசு வாழ்க்கை என்பது இல்லாமல் சாதாரண மக்கள் வந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. அதனை நியாயப்படுத்துகின்ற மாதிரியாக, அந்த கொள்கையை நியாயப்படுத்துகின்ற மாதிரியான பல விடயங்கள் தற்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. என்றால் நாடாளுமன்றத்திலே எல்லாரும் கத்தி கத்தி கேட்கின்றார்கள், எங்களுக்கு வாகனங்கள் தாருங்கள், எங்களுக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தாருங்கள் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அது எதுக்குமே செவிமடுக்காமல் மக்களுக்கான ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் என்பது அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்து தெரிய வருகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற பொழுது பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த அறிக்கை எது சம்பந்தமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்நாள் ஜனாதிபதி முதல், அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் முதல் இதற்கு முன்னைய காலங்களில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் வரை அவர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்ட பணம் குறித்து அவர் வந்து அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையினை தான் அவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலேயும் அவர் உரையாற்றுகின்ற பொழுது அதனை அந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே அவர் குறிப்பிட்ட விடயங்கள்ல வந்து கடந்த 2019 ஆண்டுக்கு பின்னராக ஆட்சிக்கு வந்தவர்கள் செலவு பண்ணிய பணத்தொகையினை பற்றி தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களுக்கு மட்டுமே, மற்ற செலவுகளை தாண்டி இந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு மட்டுமே அவர்கள் செலவு செய்த தொகை என்று பார்த்தோமானால், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 2010 ஆண்டு தொடக்கம் 2014 ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் 3572 மில்லியன் ரூபாய் பணத்தொகையினை வந்து வெளிநாட்டு பயணத்துக்காக செலவிட்டிருக்கின்றார். அதே சமயம் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்து 2015 ஆண்டு தொடக்கம் 2019 ஆண்டு வரைக்கும் 384 மில்லியன் ரூபாய் பணத்தினை வந்து செலவிட்டிருக்கின்றார். கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் 2020 முதல் 2022 வரைக்கும் 126 மில்லியன் ரூபாய் பணத்தினை வந்து செலவிட்டிருக்கின்றார். அதே சமயம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2023 தொடக்கம் 2024 வரைக்கும் 533 மில்லியன் ரூபாய் பணத்தினை செலவிட்டிருக்கின்றார். தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் செப்டம்பர் மாதம் 2024 தொடக்கம் பிப்ரவரி மாதம் 2025 வரைக்கும், அதாவது வரும் 5 மாத கால பகுதிகளுக்கு வந்து 1.8 மில்லியன் ரூபாய் பணத்தினை வந்து அவர் செலவிட்டிருக்கின்றார். இதற்குள்ளே ஒரு முக்கியமான விடயம் என்பது, மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து மொத்தமாக 3572 மில்லியன் ரூபாய் பணம் என்றால் இந்த 4 வருட காலப்பகுதிக்குள் அதுல 2013 ஆண்டிலே மட்டுமே அவர் அதிகளவு செலவு செய்திருக்கிறார். குறிப்பாக 1144 மில்லியன் ரூபாய் பணத்தினை வந்து அவர் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்டிருக்கிறார் என்று சொல்லி பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே சமயம் இதுக்குள்ள இன்னொன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தன்னுடைய 5 வருட அந்த ஆட்சி காலத்தின் பொழுது வெறும் 384 மில்லியன் ரூபாய் பணத்தினை தான் செலவிட்டிருக்கிறார். ஆனால் அதே சமயம் 2 வருட காலங்களுக்கு வந்து கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களும் அவரை விட குறைவாக 126 மில்லியன் ரூபாய் பணத்தினை தான் செலவிட்டிருக்கிறார். இதற்குள்ளே அந்த 1 வருட காலப்பகுதிகள், அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் ஒரு பெரிய பாரிய போராட்டத்தின் பின்னராக அவர் ஆட்சியை விட்டு சென்றதன் பின்னராக வரும் 1 வருட காலங்களுக்கு ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 1 வருட கால பகுதிக்குள் மட்டுமே 5 வருட காலங்கள் ஆட்சியில் இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களையும் விட அதிகமாக மொத்தமாக 533 மில்லியன் ரூபாய் பணத்தினை வந்து செலவிட்டிருக்கிறதை இந்த அறிக்கையிலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இவை அனைத்துமே அவர்கள் நினைத்திருந்தால் இந்த செலவுகளை வந்து குறைத்திருக்க முடியும். ஆனால் இது மற்ற ஜனாதிபதிகளுடன் ஒப்பிடுகையில மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மட்டுமே பல மடங்கு வந்து பாரியளவு பணத்தினை வந்து செலவு பண்ணியிருக்கின்றார். குறிப்பாக பொதுமக்களினுடைய, சாதாரண மக்களினுடைய பணம் தான் இவை அனைத்துமே. ஆகியவை அவர்கள் இவற்றை வந்து குறைத்திருந்தால் நாடு இந்தளவுக்கு பொருளாதார நிலைமையில வந்து பின்தங்கி இருக்காது என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்துப்பவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே சமயம் ஜனாதிபதிகளினுடைய போக்கு இவ்வாறு இருந்தால், இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகளினுடைய, அதாவது பதவியிலே இருந்தவர்களினுடைய ஒரு சிலரினுடைய விடயங்களும் இவ்வாறு தான் இருக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக முன்னாள் சபாநாயகரான மஹிந்த ஜாப்ப அபேவர்த்தன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு மட்டுமே 40 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கக்கூடிய ஒரு
விடயம் வந்து பாராளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கின்றது. ஒரு மாதத்துக்கு மட்டுமே 40 லட்சம் ரூபாய் என்றால் யோசித்து பாருங்கள். ஏனைய செலவுகளுக்கு, பெட்ரோலுக்கு மட்டும்தான் இவ்வளவு செலவு, ஏனைய செலவுகளுக்கு இன்னும் எவ்வளவு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் இவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துல மொத்தம் 70 பணியாளர்கள் வந்து இருந்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது சொல்லி இருக்கின்றார். இதே சமயம் 2024 ஆண்டு ஜனவரி முதல் 2024 ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பதவி காலத்துல வந்து குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் வந்து 9 வாகனங்களுக்கு 33 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான எரிபொருள் மொத்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றதாகவே ஒரு தனிநபர் ஒருவருடைய தன்னுடைய பதவியை பயன்படுத்தி அவர் இவ்வளவு செலவு செய்திருக்கிறார் என்றால் இது முன்னைய காலங்களில் ஒருவருடைய விடயம் மட்டுமே. இது இவ்வாறு ஒவ்வொருவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய செலவுகளை எடுத்து பார்த்தோமானால் அது அனைத்துமே இறுதியில் கொண்டு பொறிந்தது அல்லது எல்லா சுமைகளையுமே எல்லா பொருளாதார சுமையுமே வந்து சுமந்தது என்பது வந்து சாதாரண மக்களாகத்தான் இருக்கிறார்கள். இதே காலகட்டத்தில் வந்து சபாநாயகர் இவ்வாறு செலவு செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் துணை சபாநாயகரான அஜித் ராஜபக்ஷ அவர்கள் வந்து 6 வாகனங்களுக்கு 135 லட்சம் ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவர்கள் வந்து அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே சமயம் இந்த முன்னாள் சபாநாயகர்கள் மற்றும் துணை சபாநாயகர்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே இந்த பெட்ரோலை தாண்டி உணவு மற்றும் உணவுப் பொருட்களையும் கூட போலி பில் மூலமாக அவர்கள் பெற்று வீட்டுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இவ்வாறான பல விடயங்கள் என்பது நிச்சயமாக முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த ஒரு ஆட்சி காலத்துல அவை எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பது நிச்சயமாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றதே தவிர, இருந்தாலும் அது பெரிய ஒரு வாக்குவாதமாகவும் பெரிய ஒரு விவாதமாகவும் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது தங்களுக்குமே அப்படியான ஒரு வாழ்க்கை தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கே தெரியும் யார் யார் அப்படின்னு சொல்லி. அவை நிச்சயமாக இவை எதுவுமே இல்லாமல் அவர்களுக்குமே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால் மிக விரைவிலேயே நாடு பொருளாதார நிலைமையிலே முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.